இப்போ காங்கிரஸ் திமுக பிரச்சனை முடிஞ்சிருச்சா சார்? 188 தொகுதியில லாஸ்ட் டைம் நின்னாங்க திமுக. இப்போ அதிகமா தொகுதிகள் கேட்குற மாதிரி இருக்கு. எப்படி அது சரி வருமா? கனிமொழி திமுகவில் ஒரு ட்ரபிள் ஷூட்டருங்கிறாள். ட்ரபிள் இல்லை, என்னாலும் ட்ரபிள் ஷூட்டருங்களோ வந்துட்டாங்க. அன்னைக்கு ராஜ்சபா இது கனிமொழி கலைஞருக்கு மகாங்கிறனால தான் சோனியா ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க ஆதரவில் கனிமொழி ராஜ்சபா ஆன பிறகு கலைஞரே நினைக்கல, தோத்தாலும் தோக்குமா நீ தைரியமா நின்று சொன்னாங்க. கனிமொழி அந்த இடத்துக்குள்ள தெளிவா நின்று வெற்றியும் பெற்றாங்க. அந்த ராஜ்சபா இதுதான் அடுத்து திருச்சி சிவா ராஜ்சபா வர்றதுக்கு உறுதுணையா இருந்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கும் அது ஒரு பலமா இருந்தது. இன்னைக்கு ஸ்டாலினோட ஒரு ட்ரஸ்டட் லெப்டினன்ட் ஆட்டு தெளிவா நிற்கக்கூடிய கனிமொழி திமுக சார்பா டெல்லியில பேசி அதை முடிவு பண்ணியிருக்காங்க. கனிமொழி அங்க போய் பார்த்ததின் விளைவு காங்கிரஸுக்கு சீட்டு கூடுதுன்னு தோணுது. எனக்கு பிடிக்கலங்க, சுத்தமா நமக்கு பிடிக்கல. 4 விழுக்காடு எடுத்த கட்சி கன்னியாகுமரியில கிறிஸ்டின் நாடார்கள் RSSக்கு பயந்து இலவச ஓட்டு போட்டதுனால இலவச ஓட்டு போடுவான்னு தான் வச்சிருக்காங்க கிறிஸ்டின் நாடார காங்கிரஸ்காரன். மோடி நோக்கமும் நம்ம நோக்கமும் காங்கிரஸை ஸ்டாலின் கலத்தி விடணுங்கிறது நம்ம நோக்கமா இருக்கலாம்.